குரு ஆஸ்ட்ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலா ராசிக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன், அதாவது 24 மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 30ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை வரை துலா ராசிக்கான வார ராசி பலன். துலா ராசிக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத ஒரு விதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு விதமான மேஜிக்கலான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குருவுடன் மிதுனத்தில் உங்கள் 2ஆம் வீட்டில் அதாவது ஆட்சி வீட்டில் ரிஷபத்தில் இருந்து அது அடுத்த வீட்டில் மிதுனத்தில் இணைகின்றது. அப்படின்னு பார்க்கும்போது துலா ராசிக்கு இது 9வது இடம். அது பாக்கியஸ்தானம் என்பதால் குருவுடன் இணைக்கிறதுல ஒரு விதமான சுபத்துவம் தான். இருந்தும் குரு சூரியனுக்கு மாரகாதிபதி பகை கிரகம் அவயோகியாக இருக்கின்றது. இருந்தும் அது பாக்கியஸ்தானமாக, அதாவது நல்லது செய்கிற இடமாக இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு அது சிறப்புடையதாக இருக்கும். அதனால் தந்தை வழி உறவுகள், அவருடைய ஆலோசனை ஆதரவு இதெல்லாம் கிடைப்பதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சிம்மத்தில், அதாவது உங்கள் வீட்டில் இருந்து 11ஆம் இடத்துல கேதுவுடன் அன்று இணைக்கிறது. அது 11ஆம் இடம் இருக்கிறதுனால ஒரு விதமான பகை கிரகத்து தான் இருந்தும் அது உபய ஜெயஸ்தானம் என்பதால், தனஸ்தானம் என்பதால் அந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு செலவுகள் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த சிறப்புடைய ஒரு ஆன்மீக பணியில் ஏற்படுற லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கதா இருக்கும். உங்களோட வயது பெரியவர்களுடைய ஆதரவும் வழிகாட்டலும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடைய உதவிகள் சேரும். அன்றைய பொழுது ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தளத்துக்கு சென்று வந்த மன அமைதி ஏற்படுத்தும். ஏன்னா வளர்பிறை சந்திரன் 11ஆம் இடத்தின் ராசி நாதனான சுக்கிரன் கூட உங்கள் இன்னொரு வீடான ரிஷபத்தில் இருக்குது. அதோட சேர்ந்து புதனம் இருக்கிறதுனால ஒரு விதமான உங்களுக்கு அன்றைய பொழுது ஒரு வித சிறப்பாக தான் இருக்கும். இருந்து ஒரு விதமான தனிமை போக்கு இருக்கும். சந்திரன் அங்கேருந்து உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்கறது, உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தைங்கள் விஷயத்தில் ஒரு விதமான சந்தோஷம் இருப்பதாக இருக்கும். முக்கியம் குழந்தைங்களை அழைச்சிட்டு கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ வழிபாடு செய்வதெல்லாம் அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 25, 26, 27, அதாவது திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து 12ஆம் இடத்துல சந்திரன் இடப்பெயரும். அதாவது கன்னி ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால அன்றைய நாள் சுப விரயங்கள் ஏற்படும். வளர்பிறை சந்திரனால் ஒரு விதமான சுப விரயங்கள்லாம் ஏற்படும். ராசிநாதன் புதன் சூரியனுடன் 8ல் மறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி ஆற்றல் தன்மையில் ஒரு விதமான ஆஸ்வாசத்தை கொஞ்சம் சாந்தமாக்கி கொள்ளுங்கள். கோபப்பட்டு எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா சனி 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் வீட்டை 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்கள் அந்த புதனை சூரியனோட ஒரு விதமான அஸ்தங்கம் ஆகியிருக்கிறதுனால இந்த வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு விதமான அலைச்சலை ஏற்படுத்திக்கூடாது. அதனால் தூக்கம் வராத பிரச்சனைகளும் உண்டாகும். அதனால் ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்து வருவது சிறப்பு. சந்திரன் வளர்பிறை சந்திரன் 12 இருந்தாலும் அது 7ஆம் பார்வையாக சனியை பார்க்குது. உங்கள் 7ஆம் வீட்டில் இருக்க மீனத்தில் இருக்க சனியை பார்க்கறதுனால ஒரு விதமான உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்க சனியை பார்க்கறதுனால ஒரு விதமான நோய்கள், கடன்கள் இதெல்லாம் ஓரளவு மட்டுப்படுவதாக இருக்கும். எதிரிகள் கொஞ்சம் விலகி செல்வார்கள். ஒரு வித பண்பு ஒழுக்கம் இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். இருந்தும் ஒரு விதமான செலவுகளும் ஏற்படும். மருத்துவ செலவுகளும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதாவது 28, 29 தேதிகளை பார்த்தா உங்கள் ஜென்ம ராசிக்கே வளர்பிறை சந்திரன் வரப்போகிறதுனால மனதில் இருந்த இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீர்ந்துடும். முகத்தில் ஒரு விதமான பொலிவு இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் 7ல் இருக்க செவ்வாய் உங்கள் 8ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்குது. 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்குது, சந்திரனை பார்க்குது. அதனால் ஒரு தேஜஸ், ஒரு சுறுசுறுப்பு, எல்லாம் ஒரு தைரியம் எல்லாமே ஒன்று கிடைக்கும். ரெண்டாவது வளர்பிறை சந்திரன் செவ்வாயை பார்க்கறதுனால ரெண்டுமே நட்பு கிரகம் வர்றதுனால ஒரு விதமான அன்றைய பொழுது அந்த 2 நாள் பொழுது ரொம்ப ரொம்ப எஃபோர்ட்டாக இருக்கும். எதனா ஒரு செய்யலாமா, புது முயற்சி தொடங்கலாமான்ற ஒரு ஆர்வம் அதிகம் இருக்கும். அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 28, 29 தைரியமான புதிதாக முடிவுகள்லாம் எடுக்க உங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்படும். அந்த 2 நாள் இப்போ சொல்கிற பலன்கள் உங்களுக்கு நல்லாவே ஏற்படுவதாக இருக்கும். நல்லா உணர்வீங்க நீங்கள். ரெண்டாவது குரு பார்வையும் உங்கள் வீட்டை பார்க்குது. உங்கள் ராசிநாதன் பார்வை இருக்கிறதுனால அந்த வாரத்தின் இந்த 2 நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார இறுதி நாளான சனிக்கிழமை சந்திரன் உங்கள் வீட்டிலேருந்து 2ஆம் இடத்துக்கு செல்றதுனால, விருச்சிகத்துக்கு செல்றதுனால தன வாக்குஸ்தானத்தில் ஒரு விதமான வாக்கில் ஒரு விதமான தைரியம் அதிகரிக்கும். பேச்சால், உங்களுடைய பேச்சால் காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படும். தடையற்ற பண வரவு உண்டாகும். செவ்வாயுடைய பார்வையை இருக்கிறதுனால கொஞ்சம் கடுகடுப்பு, கொஞ்சம் உடல் உஷ்ணம் சார்ந்த பேச்சிலே அது வெளிப்படுறதா இருக்கும். ஏன்னா 8ஆம் பார்வையாக இன்னொரு ராசியை விருச்சிகத்தை பார்க்கறதுனால 8ஆம் பார்வையாக, அதனால் உங்கள் வீட்டுக்கு 2ஆம் இடம் இருக்கிறதுனால அந்த வாக்கில் ஒரு வேகம் இது இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள்.
ஏன்னா சந்திரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்க சூரியனை பார்க்கறதுனால ஒரு விதமான ஆன்ம மலம் அதிகரிக்கும், ஒரு லீடர்ஷிப் தானே ஒரு அதிகரிக்கும். குடும்பத்தில் எல்லாத்தையும் விஷயங்களை வந்து நீங்கள் உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருக்கும் கட்டுப்பட்டுறதாக இருப்பார்கள். அன்றைய பொழுதும் நல்லா இருக்கும். ஆனால் 28, 29 உங்களுக்கு அந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும். உங்கள் அதாவது உங்கள் ராசிநாதனும் புதனும் வந்து பரிவர்த்தனை ஆனதுனால பண வரவுகள்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு விதமான சைத்தன்ய யோகம் என்று ஒரு விதமாக சொல்லலாம். ஏன்னா எதிர்பாராத மறைமுகமாக அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும், திடீர் லாப வரவுகள்லாம் கிடைப்பதாக இருக்கும். இந்த 24 வார தொடக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து அஸ்தங்கம் ஆகியிருக்கு. அது வந்து அப்புறமா வந்து புதன் வந்து அதிசாரமாக பயணிக்கின்றது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து இதில் சுக்கிரன் குருவோட இணைக்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு விதம் அதிர்ஷ்டம் வந்து இந்த வாரம் வந்து நல்லாவே உங்களுக்கு உணர்வதாக இருப்பீர்கள். உங்களுக்கு 7 வருட சனியெல்லாம் கிடையாது, அதுமாதிரி அஷ்டம சனி கண்டக சனி எதுவும் கிடையாது. அதனால சனியிலான உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சனி பார்வை வந்து உங்கள் வீட்டை இன்னொரு வீட்டை பார்க்குது, ரிஷபத்தை பார்க்குது, அப்புறம் 12ஆம் வீட்டை பார்க்குது, உங்கள் 4ஆம் வீட்டை பார்க்குது. இது சனி பார்வை பார்க்கறதுனால அதில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகிறதா இருக்கும். இப்போ 8ஆம் வீடு அது பார்க்கறதுனால ஆயில் பார்க்கறதுனால சனி பார்வை வந்து ஒரு ஆயில் ரீதியாக ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து உயில் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதாக இருக்கும். அதுமாதிரி 7ஆம் பார்வையாக உங்கள் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு விதமான கண்ணியை பார்க்கறதுனால அது பார்வை நட்பு வீடு தான் இருந்தும் வந்து குடும்பம் சார்ந்த கணவன் மனைவி உறவில் ஒரு விதமான செலவுகள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான செலவில் அதில் ஏற்படுற ஒரு கொஞ்சம் தடைகள், ஒரு விதமான ஒரு சோம்பல்தனம், இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு ஒரு விரக்தி இதுதான் வந்து ஏற்படுத்தும். அப்புறம் 10ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் வீட்டை 3ஆம் வீட்டை பார்க்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுத்து போட்டு வேலை செய்கிறதுல ஒரு விதமான தயக்கம், ஒரு விதமான கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறீங்க. இதுதான் இருக்கும். மற்றபடி வந்து பெரிதளவு உங்களுக்கு சனியுடைய எஃபெக்ட் இருக்காது. அதே தான் வந்து இப்போது 24, 25, 26 தேதியெல்லாம் பார்த்தா சந்திரன் வந்து உங்கள் 6ஆம் வீட்டை மீனத்தை பார்க்கறதுனால இன்னும் சனியுடைய வீரித்தனம் குறைஞ்சி சுபத்தனமாக ஆகும். அதனால் நோய்கள் இருந்த நோய்கள்லாம் குணமாகிற சூழல் இருக்கும். அதனால் தொழில்நிலையிலும் பொருளாதார ரீதியும் வந்து இந்த வாரம் ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும். காப்பீடு, இன்சூரன்ஸ் சார்ந்த துறை, ஆராய்ச்சி துறை, அந்த ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பத ஒரு திருப்புமுனை கொண்டதாக இருக்கும். 8ஆம் வீட்டில் இருக்க சூரியனை அஸ்தங்கமான புதன் அது பரிவர்த்தனை ஆனதுனால பூர்வீக சொத்துக்கள்லாம் லாபம் கிடைக்கும். அது எதிர்பாராத ஒரு விதமான அதிர்ஷ்ட பணம் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு உள்ளது. அது கேதுவும் வந்து 11 இருக்கிறதுனால இந்த ஒரு திடீர் பண வரவும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளின் உடல்நிலை அதை பிள்ளைகளை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல நட்பு வீட்டில் தான் ராகு இருந்த குரு பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைகளால் ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகளின் வேகம் ஆற்றல் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவங்களுக்கு எதனா புது முயற்சி, அவங்களுக்கு நீங்கள் எதனா ஒரு புது முயற்சி எதனா எடுத்து அவங்க முன்னேற்றத்துக்கு நீங்கள் எதனா சிறப்பாக எதனா செய்யலாம். இதெல்லாம் இது இருக்கும். இருந்தாலும் அந்த பிள்ளைங்கள் விஷயத்த கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் வந்து பிள்ளைங்களால் எந்த பிரச்சனையும் வராதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ராகு 5ல் இருக்குது, ஒரு விதமான புத்திர தோஷம் என்று சொல்லுவாங்க. அது குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும். 2வது குழந்தைகள் இருந்தால் அதுங்களால எதனா உடம்பு சரியில்லாத இருக்குது, அவங்களால எதனா உங்களுக்கு எதனா பிரச்சனை உண்டாக்குறது சூழல் இருக்கும். இருந்தும் குருவின் பார்வை இருக்கிறதுனால அது அதிகப்படியாத வரைக்கும் மட்டுப்படுத்தப்படும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்ட நிரம்பிய வாரம் தான். இருந்தும் நல்லது சொல்லும் போது, ப்ளஸ்ஸான விஷயம் சொல்லும் போது சில மைனஸான விஷயங்களும் சொல்லி உங்களை அலர்ட் பண்ணுறது நல்லது தானே. ஏன்னா அந்த சூழல் வரும்போது நீங்கள் அதிலிருந்து சீக்கிரமாக விரைவாக அது வந்து மீண்டு வந்துடுவீங்களே. அதனால் பலமான விஷயங்கள் சொல்லும் போது சில பலவீனங்களும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் இருந்து 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரொம்ப ஆட்சி வீட்டில் இருக்குது. அதே செவ்வாய் வந்து உங்கள் ராசியும் பார்க்கறதுனால ஒரு விதமான அந்த வேகம் ஆற்றலில் ஒரு விதமான உங்களுக்குள்ள ஒரு விதமான நம்ம ஒரு கெத்து அந்த ஒரு யூகோ ஏற்படும். அதுவும் பொது மட்டும் கவனித்துக்கொள்ளும். அந்த யூகோ வந்தாலே அது மற்ற சாதாரண இருக்க பிரச்சனைலாம் சாதாரண இருக்க பிரச்சனை தீர்க்கிற பிரச்சனைலாம் பெருசாகி கொட்டுறதா இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றதுனால உங்கள் தொழில் ரீதியாகவும் உங்களோட உடல் ரீதியாகவும் இருக்க சூழல் ரீதியாகவும் எல்லாமே மாறுற சூழல் இருக்கும். அப்புறம் குரு கடகத்தில் வந்து 9ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்கும்போது உடல் அளவில் ஒரு உற்சாகம், நோய் எதனா இருந்தால் எல்லாம் தீர்ந்து, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு விதமான உற்சாக நிலைக்கு வருவீங்க. இப்போ இருக்க சூழலில் அப்ஸ் அண்ட் டவுனில் மாறி இருந்தாலும் ஜூன் 2க்கு அப்புறம் குரு பயிற்சினால இன்னும் பிரமாதமாக இருக்கும். அதனால் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு விதமான சாதக பாதம் கலந்து தான் இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா துளாராசிக்கான நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அபாரமான துணிச்சல் இருக்கும். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அது. செவ்வாய் வந்து உங்கள் வீட்டை
ஆகிறதுனால இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு துணிச்சல் இருக்கும். தொழிலில் வந்து அந்த துணிச்சல் வந்து தொழில் ரீதியாக வந்து வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தா இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க ராகுவுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத செலவு வரவு இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். விசாக நட்சத்திரம் வந்து உங்கள் ராசியை வந்து குரு பார்க்கறதுனால இந்த நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு விதமான ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை இருக்கும். ஆன்மீக சார்ந்த பெரியவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 5, 6, 8. அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்திங்கன்னா மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெண்மை, சந்தன நிறம். ஆன்மீக பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் 7ல் இருக்குதுன்னா ஒரு விதமான குடும்ப சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு விதமான உஷ்ணம் இருக்கும். அந்த அமைதி ஒரு சாந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு செவ்வாய்க்கிழமைனா துர்கை அம்மனுக்கு வந்து எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த 5ல் ராகு இருக்கிறதுனால ஒரு விதமான மனக்குழப்பங்கள்லாம் விலக வெள்ளிக்கிழமைனா விநாயகருக்கு வந்து அருகும்புல் சாற்றி வழிபடலாம். மகாலட்சுமிக்கு வந்து தினமும் வந்து அந்த மகாலட்சுமியான ஸ்தோத்திரம் இருக்குது, அதை தினமும் வந்து படத்துக்கு முன்னாடி இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கலாம். இதெல்லாம் அந்த பரிவர்த்தனை யோகத்தின் பலன் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். அதனால் வந்து துளாராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்திலும் உறவட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.